வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் செயல்பட எப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $5138 அதனுடைய ட்ரேடிங் ஆனது இப்போ தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய $5180 அப்படிங்கிற அந்த லெவலை தாண்டி போன வாரம் க்ளோசிங் கொடுத்துச்சு. ஸோ இந்த வாரம் அதை தாண்டி செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த 3 நாட்களும் தவித்து வருது. குறிப்பாக இன்றைக்கான உச்சமே பார்த்திங்கன்னா 5171 தான். ஸோ 180 உடைக்க முடியாமல் அவஸ்தைப்படுகிற நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்கு கோல்டு. ரொம்ப பெரிய பரபரப்பாக எதிர்பார்த்தது இந்த போர் தொடங்குச்சுன்னா கோல்டு சரமாரியாக மேலே ஏறிடும்னு. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் தராமல் சில காரணங்களால் இது மீண்டும் கீழே வந்து நின்றுருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனிவே 5180 கடந்தால் 5400, 5677 அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெசிஸ்டன்ஸு. 5400ங்கிறது ரீசெண்டாக போன ஒரு உச்சம். அதை உடைக்கும் போது அந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 4875, 4730 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக பக்கத்தில் இருக்குது கோல்டுக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கீழ் நோக்கி கொண்டு வருவதற்கு வாய்ப்புகளை கொடுத்துச்சுன்னா நமக்கு கீழே நல்லா எங்கே வந்து ஒரு பாட்டம் எடுக்குதோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சப்போர்ட்டாக நம்ம எடுத்து கோல்டில் மீண்டும் ஒரு வாய்ப்பை எடுக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $84 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. $83 சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. 86.45ம் 78.10க்கும் நடுவில் இந்த 83 நெருக்கத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் கடந்த 3 நாட்களாக. ஸோ இதுலேயும் வந்து ஒரு அன்சர்டன் ஒரு ஸ்டைலில் தான் நின்றுட்டுருக்கு கோல்டும் சில்வரும். இந்த பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, எப்படி போனால் நமக்கு சௌரியமாக இருக்கும்னே தெரியலையே, யார் பக்கம் போனால் சரியாக இருக்கும், மேலே போச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியாது, கீழே போச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு தத்தளிப்பு நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு இந்த போர் காரணங்களால். ஸோ 86.45 ரெசிஸ்டன்ஸு, கீழே 78.10 அப்படிங்கிறது சப்போர்ட். இந்த 2 லெவலில் வரக்கூடிய வாரம் உடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதற்கு மேலே 92.20ங்கிறது மேலே இருக்குது. கீழே 78.10 கட் பண்ணி கீழே வந்து 68.80ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக அடுத்தது இருக்குது. ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் சில்வரில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. எப்படி சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாரம் சில்வர் கொடுக்குதுங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு ஜூலை மாதத்திற்கு கீழே அந்த லெவலில் 2025 ஜூலை மாதம் இறங்குனது. அந்த லெவல்லேருந்து இறங்கி கிட்டத்தட்ட அது பாட்டுக்கு இந்த $65 உட்பட்டும் $55 உட்பட்டே தான் இருந்துச்சு இந்த பிப்ரவரி மந்த்து பூராவுமே. இப்போ மார்ச் மாதம் $65 மேலே கொஞ்சம் அப்படி தூக்கி நிறுத்தி, அதுவும் கிட்டத்தட்ட இந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் 65 உள்ளே வந்துடுவேங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பாருங்கள். 72ஐயும் தாண்டிட்டாங்க, 82ஐயும் தாண்டிட்டாங்க, 88ஐயும் தாண்டிட்டாங்க, 96 நெருங்குறாங்க. ஸோ 92ங்கிறது அடுத்த லெவல், அடுத்து இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடிங் லெவலாக இப்போ இருக்கக்கூடியது உச்சத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சரியாக சொன்னோம்னா இந்த நேரம் க்ரூட் ஆயில் சரியான உச்சம் $92 இருந்துக்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்தளவில் அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 82 நேற்று நெருங்கி வந்து அந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி நின்றுருக்கு. இன்றைக்கி அந்த 82 கட் பண்ணோன்னா ஒரே பாய்ச்சல் மேலே போயிடுச்சு. $96 நெருங்கிக்கிட்டு இருக்காங்க, $92 இருக்குது. அடுத்த லெவல்ஸாக நம்ம பார்க்குறது 110, 116, 135. இந்த 3 லெவல்களும் அடுத்த வாய்ப்புகளாக இருக்கும். இன்னும் இவ்வளோ மேலே அதிகமாக போடுறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். யார் கண்டா வந்தாலும் வரலாம், சில தகவல்கள் அப்படி கொடுக்குறாங்க. ஸோ எதுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய லெவல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னை பொறுத்தளவில் க்ரூட் ஆயில் ஏறுறதுங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய திருப்திகரமான விஷயமே கிடையாது. நான் வருத்தமாக தான் சொல்லுவேன். அது 65க்குள்ளே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறது நடைமுறை வாழ்க்கைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக சொல்லக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்குன்றது தான் என்னுடைய எண்ணம். இப்போ இது $92 தாண்டி போகும்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு
கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்த வேகத்திலேயே நமக்கு பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கமர்ஷியலாக கொடுக்கப்படக்கூடிய கேஸ் சிலிண்டர்ஸினுடைய விலையை போன வாரமே ஏற்றியிருந்தாங்க. இப்போ நம்முடைய ஃபேமிலி பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டருடைய விலையும் ஏறுவதற்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். அது இன்னும் ஏற ஏற அதற்கு தகுந்தாற் போல் ஒரு சின்ன ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வரலாம். அப்படி ஏற்றம் வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கமாடிட்டிஸ், அதாவது நம்ம வாங்கக்கூடிய சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள், காய்கறிகள்லேருந்து மற்ற அரிசி பருப்பு வகைகள் வரைக்கும் எல்லாமே ஏறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறிடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அதனால் க்ரூட் ஆயில் ஏறுறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். யாருக்காக இருக்கணும்னா அதில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர காமன் பீப்புளுக்கு இருக்காது. அப்படிங்கிறதுனால ஏன்னா கொஞ்சம் அது ஏறும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் சூழ்நிலை கருதி அது ஏறுறதை நம்ம தடுக்கவும் முடியாது. அதனால் இதுக்கு அடுத்த லெவல்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கங்க. பார்ப்போம் தொடர்ந்து அடுத்து எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுன்றதை வர வாரங்களில் பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி 24,450 க்ளோசிங், 315 புள்ளிகள் இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1.25% குறைஞ்சிருக்கு. 24,610க்கு கீழே ஃபஸ்ட் டைம் ரொம்ப வாரங்களுக்கு அப்புறம் இந்த லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்த லெவலில் ஒரு க்ளோசிங். அதெல்லாம் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா இறங்குச்சுன்னா கூட ஒரு 2-3 நாட்களில் திரும்பிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இதுலேயும் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா 24,610ங்கிறது கிட்டத்தட்ட போன மே மாதத்துலேருந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. அதற்கு மேலேயே தான் மெயின்டைன் ஆகிட்டு வருது. ஸோ இப்போவும் ஓரளவுக்கு இறங்கிட்டு திரும்பிடுச்சுன்னா பரவாயில்ல. இல்லை அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களில் அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்காமல் அடுத்த வாரம் ஒரு இந்த இறக்கத்தை ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுனாக மாற்றிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பட் தொடர்ந்து இறங்குச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டாக 24,000 தான் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. மேலே 24,610ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை உடச்சி மேலே க்ளோசிங் தர்றதுக்கு வர வாரம் முயற்சி பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர்ஸுகளை பார்த்துடலாமா? நிஃப்டி பேங்க், இதுதான் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய செக்டார். 57,783 முடிச்சிருக்காங்க. இப்போது இந்த வெறும் 4 நாட்களில் பார்த்திங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை, அதுவும் ஸ்ட்ராங்காக பெரிய கேப்பில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் கட் பண்ணி 4வது லெவலுக்கும் கீழே நெருங்கி வந்துட்டாங்க. அதாவது 57,630 நெருங்கி வந்துருச்சு. ஸோ 57,630 கட் பண்ணுறக்கூடிய சந்தர்ப்பத்தில் நெருங்கி வந்திருக்காங்க. 56,760 56,320 அடுத்த சப்போர்ட்ஸுகளாக இருக்கும். மேலே நமக்கு 58,730 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இறக்கம் பெருசாக இருக்கிறதுனால கீழேயும் நமக்கு லெவல்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் கூட போய்கிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகளாக இருக்கும். பார்க்கலாம். நிஃப்டியில் 24,610 எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவாக இருந்துச்சோ அதை கட் பண்ணி இந்த தடவை க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த 57,630 கடந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த லெவலுக்கு நெருங்கி வந்திருக்காங்க. ஸோ அந்த 57,630ங்கிறது உடைக்கும்போது மோசமாகிறதுக்கும் சான்சஸ் மாறலாம். இல்லை அந்த இடத்த சும்மா கட் பண்ணிவிட்டு ஒரு பயமுறுத்தலை காமிச்சிட்டு திரும்புறதுக்கும் சான்சஸ் எடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இந்த இடத்துல இருங்க. இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக கிடச்சதுன்னா நமக்கு மறுபடியும் மேலோங்கி செல்லும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கலாம். அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 26,652 க்ளோசிங், 26,580ங்கிற அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ போன வாரத்தினுடைய முந்தின வாரம் 28,000 தான் கட் பண்ணியிருந்துச்சு. இந்த வாரம் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகி அதற்கும் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அடுத்த சப்போர்ட் லெவல் 26,580க்கு 27,570க்கு கீழே 26,580 கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் போன அக்டோபரில் இருந்த லெவலுக்கு மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபைனான்ஸ் செக்டாரும் அதே லெவல் எப்படி பேங்க் நிஃப்டி வந்திருக்கோ அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை உடைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதற்கு அடுத்தபடியான சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 24,850 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க உடச்சி ஸ்ட்ராங்காக வீக்லி க்ளோசிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 30,138 க்ளோசிங். ஸோ 30,000ங்கிற சப்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் டெய்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே ரொம்ப வேகமாக இறங்கி போச்சு. ஸோ இதில் புதுசாக இன்னும் இறக்குறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. அதனால் ரொம்ப ஜாஸ்தி இறங்கிட்டதுனால இதை அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ 30,000க்கு கீழே க்ளோசிங் போனால் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும். அது 29,250 28,000 26,750 அடுத்தடுத்த லெவல்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ஐடியை பொறுத்தளவில் கவனம் வச்சுங்க. மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 30,900 31,900
22,900 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அடுத்த நிஃப்டி பார்மா 22,970 க்ளோசிங், 23,100க்கு நெருக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் மற்ற செக்டார்ஸுகளை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நான் கொஞ்சம் மேலே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. எனிவே வரக்கூடிய வாரம் 23,100 தாண்டிச்சு அப்படின்னா 24,900ங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,695 அப்படிங்கிறது தான் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது. இந்த வாரம் அந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறதுனால அந்த இடம் உடைக்காத வரைக்கும் பார்மா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குங்கிறத நம்பலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 49,970, 49,600 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவாக இருந்து அங்கேருந்து தான் ஒரு ஏற்றத்தை கொடுத்து 52,550 வரைக்கும் போச்சு. மறுபடியும் அதே 49,600க்கு மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்க. ஒரு வேளை இதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். அடுத்த லெவல்ஸ் 47,600ம் 46,350 தான். கிட்டத்தட்ட 49,600 கட் பண்ணும்போது இன்னும் 2,000 புள்ளிகள் வலிமையாக கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஆகிடும். 49,970ங்கிற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால 49,600க்கு பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரம் இல்லை. ஸோ அதை உடைத்து கீழே வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்துடலாம். கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 27,076 அப்படிங்கிறது தான். ஸோ 27,270க்கு கீழே இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. 26,940க்கும் கீழே போயிருக்கு ஒரு நாடு. ஆனால் அது பெருசாக இறங்கலை. அதை தாண்டி மறுபடியும் கொஞ்சம் கொண்டாந்து மேலே நிறுத்தியிருக்காங்க. ஒருவேளை வரக்கூடிய வாரம் 26,940 கட் பண்ணிச்சு அப்படின்னா 26,400ம் 26,040 தான் அடுத்த லெவலாக இருக்கும். இது பிப்ரவரி மாதம் வந்த லோ. ஸோ அந்த லோவுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மேலே 27,270 கட் பண்ணும்போது 27,970 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்குங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 742 க்ளோசிங், 720க்கு நெருங்கி வந்துகிட்ருக்கு. ஸோ கீழே ஒருவேளை 720 கட் பண்ணாங்கன்னா 670ம் 626ம் அடுத்தடுத்த லெவல்ஸ். மேலே 785ங்கிறது தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கடந்த 4 நாட்களும் அந்த லெவல்லேருந்து கேப்பில் தான் வந்து கீழே வந்திருக்கு. பட் இது திரும்பிச்சினாலும் வேகமாக திரும்பக்கூடிய ஒரு செக்டாருங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. சப்போர்ட் எங்கே எடுத்து நிற்கிதோ அங்கே நம்ம ரியாலிட்டியில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 12,000 க்ளோசிங். ஸோ 12,320க்கும் 11,640க்கும் நடுவிலேயே கிட்டத்தட்ட சில வாரங்களாகவே இருந்துகிட்டு இருக்குது. இடையில ஒரு 2 நாள் மட்டும் கீழே 11,640க்கு கீழே க்ளோசிங் போயிருந்தாலும் கூட மறுபடியும் இந்த லெவலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணணும். எந்த பக்கம் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். கீழே ஒருவேளை 11,640 கட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை 11,640 கீழே கட் ஆகிடுச்சுன்னா 10,920 தான் சப்போர்ட். மேலே 12,320 கட் பண்ணி க்ளோசிங் போயிடுச்சு ஸ்ட்ராங்காக அப்படின்னா 13,070 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் மெட்டலை பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,787 க்ளோசிங், 12,000க்கு கீழே கொண்டு வந்து இந்த வாரம் முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான இறக்கத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. 11,480க்கு கீழே உடச்சி க்ளோசிங் போச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். மேலே 12,000 தான் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை கடக்காத வரைக்கும் கொஞ்சம் நமக்கு மேலே போவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு இறக்கத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். எங்கே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்குதோ அங்கே நம்ம காத்திருந்து எடுக்கிறது தான் சரியான விஷயங்கள். அடுத்த முயற்சிகளை கொண்டு போகிறது சரியான விஷயங்களாக இருக்கும். பார்ப்போம். வரக்கூடிய வாரம் பங்குச்சந்தை திருப்பத்தை கொடுத்து மேலே போனால் நல்லாயிருக்கும். அதற்கு போர் நிறுத்தணும். நிறுந்துச்சுன்னா தான் நமக்கு இதில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு அது தொடர்ந்து நடக்கிற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொல்கிறது பெருசு இல்லை. அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தர்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில ஸ்டாக்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.